பிரபு, நான் மகேஷ் பேசுறேன் பிரபு. சொல்றா. எங்க அப்பாவுக்கு சீரியஸ்னு பொய்யா டெலிகிராம் கொடுத்துட்டாங்கடா. இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது எனக்கு வேற ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்கன்னு. நீ தயவு செஞ்சு லாவண்யா கூட்டிட்டு நாளைக்கு குமரன் குன்று கோயிலுக்கு வந்துரு. அங்க வச்சு எனக்கு அவளை கல்யாணம் பண்ணி வச்சிரு. லாவண்யா கூட்டிட்டு போறியா நீ? ஆமாண்டா. டேய், ஏற்கனவே உனக்கும் அவளுக்கும் தொடர்பு இருக்குன்னு ஜெனிஃபர் தப்பா நினைச்சிட்டு போயிட்டா. இப்ப நீ லாவண்யா கூட்டிட்டு ஊரை விட்டு போறத யாராச்சும் பார்த்தா நீ அவளும் உண்மையிலே ஓடி போறதா நினைச்சுவாங்கடா. வேணாம். டேய், கொஞ்சம் லேட் பண்ணா கூட மகேஷும் லாவண்யாவும் சேர்த்து வைக்க முடியாது. நான் உடனே அவளை கூட்டிட்டு போறேன். பிரபு, நான் சொல்றத கேளுடா. நான் உன்னை போட மாட்டேன் பிரபு. டேய் விடா. நான் சொல்றேன், உன்னை போட விட மாட்டேன். 6 வயசுல இருந்து அண்ணன் தம்பி மாதிரி இருந்தோம். அடிச்சியடா. பரவாயில்ல. டேய், லவ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஆமாடா, லவ் பத்தி எனக்கு என்ன தெரியும்? எனக்கு நட்பை பத்தி மட்டும்தான்டா தெரியும். காதலுங்கிறது வானவில் மாதிரி வானத்துல கொஞ்ச நேரம் வந்து போகும், அழகா இருக்கும். ஆனா நட்புங்கிறது வானம் மாதிரி அழகா இல்லாட்டியும் நிலையா இருக்கும். லவ்வருக்கா ஃப்ரெண்ட் அடிப்பீங்க, ஃப்ரெண்டுக்கா எவ்வளவு லவ்வர் அடிச்சிருக்கீங்களாடா? அடிக்க மாட்டீங்க. இது ஒண்ணு புதுசு இல்லடா. ஆனா ஒண்ணு பிரபு, காதல் கண்ணை மறைக்கும்னு சொல்லுவாங்க. கண்ணை மட்டும் இல்லடா, ஒண்ணு என்ன எல்லாத்தையுமே மறைச்சிருச்சு. கொடுறா. ஐயோ, ஒரு காதல சேர்த்து வைக்க போய்
என் காதல இழந்துட்டேன். அவ ஃப்ரெண்டோட கர்ப்பத்துக்கும் சாவுக்கும் நான் தான் காரணம்னு ஜெனிஃபர் நம்பிட்டா. என்ன வெறுத்துட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு ஜெனிஃபர் இந்த ஊருக்கு வந்துட்டா. பக்கத்து வீட்டு விளக்கு அணியாம பாத்துக்க போனப்போ குடியிருந்த வீடு தீ பிடிச்செறிஞ்ச கதையாயிருச்சுப்பா. இவ்வளவு நாளா உன் மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறந்துட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது நீ சிலுவைய சுமந்துட்டு இருந்திருக்க. அவ நினைக்கிற மாதிரி நான் தப்பானவ இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் அவளை தேடி நான் இந்த ஊருக்கு வந்தேன். ஒரு அப்பா அம்மா அண்ணன் தம்பி ஒரு நண்பன் நம்மளை தப்பா புரிஞ்சுட்டு பிரிஞ்சு போயிட்டா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்களை தேடி கண்டுபிடிச்சு நடந்த உண்மைகளை எடுத்து சொல்லி புரிய வச்சு உறவு புதுப்பிச்சுக்கலாம். ஆனா நம்மளை காதலிச்ச பொண்ணு நம்மளை தப்பா நினைச்சிட்டு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா போனதுதான். அப்புறம் அவளை தேடி போய் நீ நினைக்கிற மாதிரி நான் தப்பானவ இல்லை அப்படிங்கறத புரிய வச்சு என்னப்பா பிரயோஜனம்? காதலும் உயிர் ஒண்ணுதான்ப்பா. ஒரு தடவை போனதுதான். அப்புறம் திரும்பி வரவே வராது. இருக்கும்போது நேசிக்க கத்துக்கணும். இறந்ததுக்கு அப்புறம் கதறி எழுத என்ன பிரயோஜனம்? ஒரு பொண்ணு மனசுல நம்மளை பத்தி இருக்கிற தப்பான அபிப்பிராயத்தை நீக்கணும்னு நினைக்கிறத அவன் மனசுல மீண்டும் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உருவாக்கணுங்கிறதுக்காகத்தானே. இல்ல, ஒரு தப்பானவனை காதலிச்சிட்டுமேன்ற குற்ற உணர்ச்சி ஆயுசுக்கும் அவன் மனசுல இருந்துகிட்டே இருக்கும். காதலிச்சவன் தப்பானவன் தோணும் போது காதலே தப்பானதுன்னு தோணும். காதலே தப்பானதுன்னு அவன் நினைக்கிறதுக்கு நான் காரணமா இருந்துடக்கூடாது. நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காத. அவ எதை பத்தி என்ன நினைச்சா உனக்கு என்ன? அவ யாரோ நீ யாரோ? இல்ல, அவ என்னோட. சொல்லுப்பா, சொல்லு. சொல்ல முடியல இல்ல, சொல்லவும் முடியாம சொல்லாம இருக்கவும் முடியாத ஒரு உணர்வு பாரு. நான் கேட்கிறேன், இன்னும் உனக்குள்ள அவ இருக்கல்ல? இருக்கான்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. ஆனா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதில்ல. இந்த மனசு இருக்கே, அது சாவ கூட சாதாரணமா இருக்கும். ஆனா காதல் தோல்வி மட்டும் ஏத்துக்கவே ஏத்துக்க. உள்ளுக்குள்ள ஒளிச்சு வச்சு ஓரமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு தான் இருக்கும். இந்த உலகத்துல பிறந்த முதல் மனுஷன்ல இருந்து பிறக்க போற கடைசி மனுஷன் வரைக்கும் கேட்கிறேன், என்னுடைய முதல் காதலை மறந்துட்டேன் அப்படின்னு இவனாலேயே சொல்ல முடியுமா? முடியவே முடியாது. காலம் எல்லா காயத்தையும் ஆத்திரன்னு சொல்லுவாங்க. ஆனா காதல் உண்டாக்குற காயத்தை எந்த காலத்தாலேயும் ஆத்த முடியாது. ஹரி, உன் மனசுல என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியுதுப்பா. ஹரி, நீ போய் ஜெனிஃபரை பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டா ஒரு நல்லவனை போய் தப்பா நினைச்சிட்டமேங்கிற குற்ற உணர்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் அவன் நிம்மதியா வாழ முடியும்னு நினைக்கிறியா? ஆசைப்பட்ட பொண்ணு தனக்கு கிடைக்கணுங்கிறத விட அவளுக்கு அமைதியான வாழ்க்கை கிடைக்கும்னு நினைக்கிறதாப்பா உண்மையான காதல். அது உனக்கு புரியும் நினைக்கிறேன்.